பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்ட வச்சு சிங்கப்பூசி மாட்டிய மனச கெடுத்தா அவ முந்தான பூவை கண்டு என் உயிர் புட்டுக்குச்சு சிந்தாம சதராம என் கதைய முடிச்சா मेरे पिया पिया हो मेरे पिया पिया हो मेरे पिया पिया हो मेरे पिया Thank you. Thank you. Thank you. Thank you. அந்த பாட்டா சோகமா இருக்குமே, பரவாயில்லையா? சரி, ஓகே. விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், விதி போகும் திசையில் நீ ஓடு, உன்னை வாட்டி எடுக்கும் துன்பம் 100 இருக்கும், தடை 100 கடந்து போராடு, உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம், நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும். தேங்க்யூ. இப்போ நடிக்கணும்னு போயிட்டா ரொம்ப சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. வெளியே வந்தால் ஒரு லைஃப் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்குன்னு போயிட்டா எனக்கே தெரியாது ஃபஸ்ட் ஷோ பண்ணுற வரைக்கும் நான் யார் எப்படி இருப்பேன் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த 3 hours பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு டான்ஸ்லாம் ஆட மாட்டேன், படத்துலேயே ஆட மாட்டேன். இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் போய்கிட்டு இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு க்ரௌடுக்குள்ளே போய் விழுந்துக்கிட்டு, தம்பி நான் தான் வருவேன், நீங்கள் நான் பார்த்துக்குங்க, பத்திரமா அனுப்பி விட்ருங்க, பவுன்சர்ஸ்லாம் கிடையாது, ரேண்டமாக உள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த கூட்டத்தில் இருக்காங்களா ஜாலியாக. நாங்களாம் ஒரு ஸ்டார்ஸோட 10க்கு நான் வந்து தேட்டரில் க்யூவில் நின்று வாங்கியிருப்போம்ல, அந்த மூமெண்ட்லாம் எனக்கு வந்து லைவ் ஷோவில் கிடைக்கிது. ஆடியன்ஸ்குள்ளே போகும்போது அந்த பல்ஸ் நல்லாயிருக்கு, எனர்ஜி நல்லாயிருக்கு, என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பேசலாம். அவங்களுக்கு எல்லாமே தேவைப்படுறது வந்து என் விஜயானத்தியோட வைப்பு அண்ட் சாங் உருப்படியாக பண்ணு கூட அவங்க எதிர்பார்க்குறது இல்லை. நான் வரணும், ஒன்று நிற்கணும், ஏதாவது ஒன்று பாடணும், அவங்கள ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஓவரால் அந்த 3 hours வந்து ரொம்ப எனக்கு அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. லைவாக ஒரு குழந்தை அந்த மாடு கண்ணுக்குட்டி போய் நிற்கும்ல அந்த இடத்துல, அந்த மாதிரி ஜாலியாக ஏதாவது சொல்லுவாங்க, சார் இப்போ உடஞ்சி இந்த மாதிரி பண்ணு, எதுவுமே சொல்லாதீங்க தம்பி, நான் ஒன்று போனவுடனே எனக்கு தோணும் ஆடியன்ஸ் இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மூமெண்ட்லேருந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு நான் திருப்பி த்ரோ பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ஐ திங்க் ரீசெண்டாக 4 months பேக் தான் ஆரம்பித்தேன் கான்சர்ட். இது வரைக்குமே 5 or 6 பண்ணிட்டேன். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ்க்காக நம்ம ஒவ்வொரு நாள் அப்டேட்டுக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து என்னன்னா ஆக்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர், இந்த மாதிரி வந்து மியூசிக் டைரக்டர், அது சொல்லவே வேணாம், அது உங்களுடைய கோட்டை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி எல்லாத்துலேயுமே வந்து கால் பதிச்சு எல்லாத்துலேயுமே ஒரு மார்க் ஒன்று நீங்கள் பதிக்கிறீங்க இல்லையா, அது எப்படி முடியுது? அது எல்லாத்துலேயுமே ஒரு நீங்கள் எல்லாருமே அதை செய்யலாம், நான் மட்டும் இல்லை. நீங்கள் நாளைக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஆசை சொல்லுங்களேன், மனசுல ஏதாவது ஆசை இருக்குன்னா சொல்லுங்க கொஞ்சம் என்கிட்ட. எனக்கா சார், ஐயோ கோல் இல்லாம வாழ்றேனே, இப்போ நான் என்ன பண்றேன்னு தெரியல. இல்ல என்ன வேணாலும், ஒரு பெரிய பிசினஸ், பெரிய கோல் கூட அவசியம் இல்லை, சின்ன வேலை ஒன்று. ஒரு ஜிரின் நாளைக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு செடி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்சியராக அப்ளை பண்ணுவீங்களே, ஒரு தொட்டி வாங்குவீங்க, அந்த செடி எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்குவீங்க, அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவீங்க, அது 1 வாரம் கழிச்சு வளரும் இல்லையா. அது மாதிரி லைஃப்பில் நீங்கள் எதை நினச்சாலுமே, அது மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் ஆக்டராக இருந்தாலும் அது செடி மாதிரி நினச்சிக்கோங்க, அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. ஒரு செடி 1 வாரத்தில் வளரும், ஒரு செடி 1 வருஷம் கழிச்சு வளரும். ஐ திங்க் மூங்கில்லாம் 1 year ஆகும் அப்போ வளர்கிறதுக்கு. ஐ திங்க் வளரும், டக்குன்னு 3 months வளர்ந்துடும். ஆனால் வேர் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 year ஆகும். அது மாதிரி செடி மாதிரி தான் லைஃப்பில் நீங்கள் வந்து நினச்சி ஒன்று முடியாமல் போகிறதுன்னு கிடையவே கிடையாது. இது வேணால் ஆகலாம். நீங்கள் ஆக்சுவலாக பிஎம் ஆகணுமா, சிஎம் ஆகணுமா, ஆயிடலாம், நினச்சா போதும் ஆயிடலாம். எவ்வளோ உறுதியாக நினைக்கிறீங்கன்றது தான் இருக்குது. யார் வேணால் ஆயிடலாம். இந்த இடத்துலேருந்து அங்கே போகணுன்னுலாம் கிடையாது. கடைநிலையிலேருந்து ஒருத்தர் கூட உறுதியாக நம்பினா, பிச்சைக்காரன் 1ல் ஒரு டயலாக் உண்டு, நம்பிக்கையோட பலமே அதை முழுசாக நம்புறதுல தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் மூட நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது. எதை நம்புறீங்களோ முழுக்க நம்புங்க, அந்த நம்பிக்கை வந்து நடத்தி கொடுத்துருவோம் எல்லாத்தையுமே. அதுவே நம்மள ஒரு பிளேஸ்க்கு ரீச் பண்ணிடுறோம். அந்த நம்பிக்கையில் மட்டும் இன்னொருத்தருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. லைஃப்பில் என்னவா வேணா இருக்கட்டும், உங்கள் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், லிமிட் கிடையாது. உங்கள் நம்பிக்கை என்னவா வேணா இருக்கலாம். மூட நம்பிக்கைன்றது பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லுவாங்கன்னா, அது இன்னொருத்தர் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற வரைக்கும் அதை நீங்கள் நம்பி